எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம் என்னங்கிறது ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு கட்சி எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த வரம்புமே கிடையாது. 2018 வருஷம் தேர்தல் பத்திரம் அறிமுகமாச்சு. இதுல 1000, 10,000, 1 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரத்தை ஸ்டேட் பேங்க் அறிமுகப்படுத்திச்சு. இந்த பத்திரம் மூலமா சாதாரண மக்கள்ல இருந்து பிசினஸ்மேன், அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க யார் வேணும்னாலும் இந்த பத்திரம் மூலமா தனக்கு பிடிச்ச அரசியல் கட்சிக்கு நன்கொடையா கொடுக்கலாம். ஆனா இந்த தேர்தல் பத்திரம் ஸ்டேட் பேங்க்ல இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் வெறும் 15 நாளைக்கு மட்டும் தான் செல்லுபடியாகும். இந்த தேர்தல் பத்திரம் மூலமா பல கட்சிகளுக்கு பெரிய லாபம் கிடைச்சது. ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திரத்தை ரத்து செஞ்சது. யார் யார் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணத்தை தேர்தல் பத்திரம் மூலமா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு SBI வெளிப்படையா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுச்சு. இப்படி ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் கொடுக்கலன்னா நமக்கும் தெரிஞ்சிருக்காது யார் யார் எவ்வளவு பணத்தை எந்தெந்த கட்சிக்கு கொடுத்தாங்கன்னு. ஒரு லாட்டரி கம்பெனி 1368 கோடியை ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கு. ஏன் இந்த கம்பெனி எல்லாம் அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஆதாயம் அந்த கட்சியில இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறனால தான். அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி.